கழுவலாம் வேணாம், தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவலான்றீங்களா? ஆமா. சரி. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி கழுவி தான் இருக்கு. நல்லா கழுவி தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தோலை செத்திட்டு அதுக்கு பிறகு இவங்களை பீஸ் பீஸா போட்டுடலாம். ஓகே. சூடாகி நல்லா கொதிக்கக்குள்ள இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயை இப்போ இது உள்ள சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கழுந்து பாருங்க. இவங்களும் இது மாதிரி அப்படியே வடிகுடியில் தண்ணி இல்லாத எடுத்து இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் பாருங்கள், நம்ம எடுக்கிறோம்ல அதில் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வடிகுடியில் போட்டிங்கனாக்கா அந்த தண்ணியும் நல்லா வடிச்சிடும். இப்போ அவங்கள இவங்க கூட சேர்த்துடலாம். சர்க்கரை நீங்கள் 2 மாங்காய்க்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பால் 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம். அதான் நல்லா இப்போ நம்ம குலுக்கி வச்சு சர்க்கரையை இவங்களுக்கு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 நாள் இந்த சர்க்கரையிலே ஊறணும். இந்த மாங்காய் ஊறினதுக்கு பிறகு இவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா நம்ம சர்க்கரை போட்டு ஊற வச்சோம் பார்த்தீங்களா, மாங்காய் 2 நாள் நல்லா சர்க்கரை தண்ணியிலே ஊறிட்டாங்க. நீங்கள் வந்து தண்ணி இன்னும் எதுவுமே ஊற்றக்கூடாது. நான் தண்ணி எதுவுமே ஊற்றாத அப்படியே அந்த சர்க்கரையை மட்டும்தான் போட்டு ஊற வச்சேன். இங்கே பாருங்க, இப்போ இவங்க அப்படியே ஒரு பீஸா இந்த தண்ணி இல்லாத சர்க்கரை தண்ணி இல்லாத எடுத்து இப்படி பிளேட்டில் வச்சிடலாம். வடிகட்டுறா கூட வடிகட்டலாம், ஆனால் அதை உடையாம வடிகட்டணும்லமா? ஆமாம். உச்சி வெயில் மண்டையை பொழக்கிற மாதிரி அடிக்குது. இவங்களை வந்து இது மாதிரி நல்லா வெயில் அடிக்கக்குள்ளதான் இவங்களை காய வைக்கணும். இப்போ நம்ம இவங்களை அப்படியே காய வச்சிடலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெயில் அடிச்சதுனாக்கா 1 நாள் போதும். 1 நாள்லேயே இவங்க நல்லா காஞ்சிருவாங்க. அப்படி வந்து உங்களுக்கு வெயில் கம்மியாக இருக்குது, வெயில் கனமாக காட்டல அப்படின்னாக்கா நீங்கள் 2 நாள் கண்டிப்பாக இவங்களை காய வைக்கணும். 2 days later. சாப்பிட்டு பார்த்துடலாமா மேங்கோ பாரு மிட்டாய் எப்படி இருக்குன்னு? ஃபர்ஸ்ட் மிட்டாய் டெஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது மேங்கோ மிட்டாய்.